ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான காடை முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி வரப்போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா காடை முட்டை கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டு காடை முட்டை வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஏரியாவில் இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. ஃபஸ்ட்டு நம்ம காடை முட்டையை தண்ணியில் வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 4 பெரிய தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது கூடவே அதில் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கூட நம்ம வேக வச்சுருக்க காடை முட்டையை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது இதில் மிளகுத்தூளும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம். கிரேவி ரெடிங்க. இதை நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சுடுசாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சரிங்க, இப்போ காடை முட்டையோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? காடை முட்டையில் ABDEK அப்படின்ட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஆசிட்ஸ் இருக்குது. இதனால் ரத்த சோகை இருக்கவங்களுக்கு காடை முட்டை எடுத்துக்கிறது மூலமாக அவங்க ரொம்ப பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கார்சினோஜெனிக் அப்படின்னு ஒரு கேன்சர் செல்லை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான பொருள் இதில் இருக்குது. அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து இது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். போன் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.